This is V2 Lectures. I am Dr. Vanessa. In holding company accounts, now we are going to see the elimination of investment concept. When a company purchases shares of another company and gains control, the purchasing company is called the holding company, that is parent company, and the other company is called the subsidiary company. For example, H Limited acquired 100% of shares in S Limited. Here H Limited is the holding company and the S Limited is the subsidiary company. In consolidated accounts, both companies are treated as one single business unit. Therefore, the investment made by H Limited in S Limited should not appear separately in the consolidated balance sheet. This process is called elimination of investment. எஸ் லிமிட்டடோட ஷேர்ஸை ஹெச் லிமிட்டட் அக்யர் பண்ணதுக்கப்புறம் எஸ் லிமிட்டடோட பேலன்ஸ் ஷீட்டை ஹெச் லிமிட்டட் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ரெண்டு நிறுவனமும் we are treated as one single business unit. So, H லிமிட்டடில் இன்வெஸ்ட்மெண்ட் மேட் பை எஸ் லிமிட்டட் அமௌண்ட்டு கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் போடும்போது நீக்கம் பண்ணிவிடுவோம், தட் இஸ் எலிமினேட் பண்ணிவிடுவோம். இதுக்கு பேர் தான் எலிமினேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். For example, the holding company may show investment in shares of subsidiary company. That is 10,000 shares of rupees 10 each in subsidiary company. S Limited oda shares H Limited வாங்கியிருக்காங்க. Means H Limited invested in the S Limited shares. ஒரு நிறுவனம் தன்னோட நிறுவனத்திலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அதனால் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் போடும்பொழுது ஹெச் லிமிட்டடில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டையும் எஸ் லிமிட்டடில் இருக்கிற ஷேர் கேபிட்டலையும் நீக்கம் பண்ணுவோம், தட் இஸ் எலிமினேட் பண்ணுவோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் இஸ் ரிமூவ்ட், ஷேர் கேபிட்டல் ஆஃப் சப்சிடரி இஸ் ஆல்சோ ரிமூவ்டு. ஒன்லி அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் த சப்சிடரி ஆர் ஆடட் வித் த ஹோல்டிங் கம்பெனி. கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் போடும்போது ஹெச் லிமிட்டடில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டையும் எஸ் லிமிட்டடில் இருக்கிற ஷேர் கேபிட்டலையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஹெச் லிமிட்டட் அண்ட் எஸ் லிமிட்டடோட அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை மட்டும் ஆட் பண்ணுவோம். கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஹெச் லிமிட்டட் அண்ட் இட்ஸ் சப்சிடரி எஸ் லிமிட்டட் ஆஸ் ஆன் 31/3/2013. இன் த கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ஹெச் லிமிட்டடோட ஷேர் கேபிட்டல் 4 lakh காமிச்சிருக்கோம். And the sundry liabilities of H Limited and the S Limited, that is 2 lakh and 1 lakh. Total 3 lakh காமிச்சிருக்கோம். In the asset side, sundry assets of the H Limited 5 lakh and the S Limited 2 lakh. Totally 7 lakh. Investment eliminate பண்ணிட்டோம். Total on both side 7 lakh. Next, consolidated balance sheet as per Schedule 6. எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கான ஃபார்மேட்டு கொடுத்துருக்கோம். பேலன்ஸ் ஷீட் போடுறதுக்கு முன்னாடி நோட்ஸ் டு அக்கௌண்ட் கொடுத்துட்டு தான் பேலன்ஸ் ஷீட் போடணும். நோட்ஸ் டு அக்கௌண்ட்டில் நம்பர் 1 ஷேர் கேபிட்டல். ஹெச் லிமிட்டடில் 40,000 ஷேர்ஸ் ஆஃப் rupees 10 each, டோட்டலி 4 lakhs. நம்பர் 2 ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ், இந்த கணக்கில் நில்லு. நம்பர் 3 ட்ரேடு பேயபிள்ஸ். ட்ரேடு பேயபிள்ஸில் சன்ட்ரி லைபிலிட்டிஸ் ஆஃப் ஹெச் லிமிட்டட் அண்ட் எஸ் லிமிட்டட் காமிச்சிருக்கோம். நம்பர் 4 tangible assets, அதில் sundry assets of H Limited and the S Limited காமிச்சிருக்கோம். அண்டு intangible assets nil. ஷெடியூல் 6ஓட ஃபார்மேட்டில் இந்த அமௌண்ட்டை அப்ளை பண்ணுறோம். ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டி 7 lakhs அண்ட் த assets 7 lakhs. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டூ சப்போர்ட், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு V2 Lectures.